தென்பாண்டி ராமன் நாடு நானும் பிறந்தது ராமநாடு மன்னா ராமநாடு அழகு ராமநாடு கலிஜரி எம்கேஆர் பிறந்தது ராமநாடு தங்கம் பிறந்தது ஜெயிக்கிறோம்பா உலக நாடுகள் திரும்பி பார்க்க வச்ச ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாடு ராம நாடு ராமேஸ்வரம் அவர் சொந்த ஊரு பேய்க்கரும்பா இந்த அப்துல் கலாம் ஐயா பாட்டை மேட மேடைக்கு பாடும் போது தமிழன் என்ற ஒரு வீரம் பிறக்குது அப்படி ஒரு மனுஷன் இன்னும் பிறக்க முடியுமா இந்த உலகம் உள்ளவரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை புகழை யாரும் அளிக்க முடியுமா கொஞ்ச நேரம் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க அண்ணன் தம்பிகளா அவர் பிறந்த தமிழ்நாட்டில் நம்ம பிறந்தது பெருமையா இருக்கு அந்த புண்ணிய மனுஷனை அந்த ஏவுகணை நாயகனை இந்த முள்ளிக்குடி புண்ணிய பூமியில கலிஜரி எம்கேஆர் கொஞ்ச நேரம் பாடுதங்க தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் கமான்களா ப்ரோ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம் ஏவுகணை நாயகனே இந்த இளைஞருடைய ஒளி விளக்கே இளைய சமுதாயமே கைதட்டலாம் நாயகமே ஒளி விளக்கே ஏவுகணை நாயகனே இந்த இளைஞருடைய ஒளி விளக்கே உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலா உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் சூப்பர் சித்தப்பு அப்படியே மூமெண்ட்ல இருப்பா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போற மாணவ செல்வங்களே இந்த வரியை கவனிங்க பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவராம் அப்துல் கலாம் தாத்தா பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா ஏ தென்பாண்டி ராமநாடு எங்க தேசப்பிதா அப்துல் கலாம் வானத்தில அந்த வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார் வானத்திலே கலந்து வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து விட்டார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா ஏ தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு கேட்கிறோம்பா அவர்தான் அப்துல் கலாம் உயிர் உள்ளவரை இந்த உலகம் உள்ளவரை உலக நாடுகள் எங்களுடைய ஏவுகணை நாயகனை வெறுக்கலாம் மறுக்கலாம் ஆனா என் தமிழ் உறவுகள் நாங்கள் மறக்க மாட்டோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் ஓங்குக ஜெய்ஹிந்த் கொஞ்ச நேரத்தில் கொலை தஞ்சாங்க இந்த ஒரு விஷயத்துல உன்னை நான் தலை வணங்குறேனே நீ எதுக்கு எந்திரிச்சு தமிழ் உணர்வோடு எந்திரித்தாயா இல்லை யூடியூப்ல உன் முகம் தெரிகிறதற்காக எந்திரித்தாயா கொஞ்ச நேரத்திலே அந்த இதை பிடிக்க தெரிஞ்சாய் உன் கையை வெட்ட தெரிஞ்சு மிஸ்டர் பெரியாஸ்பத்திரி
அதில் ஒரு மசுறு இல்லையா தம்பி, ஒரு காற்றை லேசாக வெட்டி விடுப்பா. என் தம்பிகளுக்காக யானை கதை. அமைதியா இருங்க. ஏன்னா யானை வந்து பெருசு, அது பெருசு, அது கப்ளிங் பெருசு. இந்த ஒரு கதையை கேட்காட்டா உங்களுக்கு தூக்கம் வராதே. யானை 1977 நடந்த உண்மை சம்பவம். ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு யானை வருது. அது கத்தாது. தம்பி ப்ளீஸ் ப்ரோ, டொங்காஸ் போட விடுங்க, எலிய சொல்ல விடுங்க. ஆந்திராவிலேருந்து யானை சைட்டாக கண்டனர் லாரியில் ராமநாடு வந்துருச்சு. அது வந்துருச்சுன்னா பொத்து எந்த வழியானா சுடுகாட்டு வழியா வந்துருச்சு. வந்து அந்த யானை ராமநாடை சுற்றி பார்க்குது, எங்கனையாவது கரும்பு கிடைக்குமா, பசிக்கு உணவு கிடைக்குமான்னு. ஆனால் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. அங்கே ஒரு எலியை சந்திச்சிச்சு அந்த யானை. எலியை சந்தித்தவொடனே எலி யானை கப்ளிங்கை பார்த்துருச்சு. நல்லா பெருசாக இருக்குது, ஒரு நாள் லேசாக சொட்டு மருந்து ஊற்றிக்கிறேன். உடனே யானை சொல்லுது, நான் அங்கேருந்து வந்திருக்கேன், மை ஃபேமிலி வாஸ் அட் ஜென்டில், நீ பாட்டுக்கு உள்ள ட்ரில்லு போட்டேன்னா கன்சீவ் ஆயிடுவேன். அப்பா சாமி கிடையாது, போட்டது அப்பாஸ். யானைகிட்ட மெதுவாக கேட்குறது இந்த எலி. இன்னும் சொல்லவே இல்லை முண்டை. சூப்பர் சூப்பர்னா யானை ஓடிடும், கைதரக்கூடாது. எலி போய் கெஞ்சுக்கிறது, யானையை ஒரு நாளைக்கு நான் நெய்க்கிற சாப்பிட்டு போட்டுக்கிறேன். அப்போ அந்த யானை புத்துசாலி, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே வேண்டாம், பயலு பூரா வெறி கொண்டு தர்றாங்க. நீ பின்னாடி என்னைய ட்ரில் போடும் பொழுது அவங்க சைலன்சர் மூங்கிக்கம்பை தூக்கி பின்னாடி கப்ளிங்களை குத்தி விட்டு போயிடுவேன். அதனால் ஊருக்கு அவுட்ரு, அங்கே தென்னந்தோப்பூருக்கு அங்கே வா, 2 பேரும் வலுவா டொங்காசு போடுவோம். தம்பி கதையை சொல்ல விடுங்க தம்பி. யானை ஆண்டி வெரி, எலி அங்கிள் சின்ன ஓஸ் தான், அவ்வளோதான். பொழந்து தள்ளுறது மாதிரி எலி பார்ச்சுனர் காரில் வருது. ஆமாம், ஏசியோட தான் ஓசுலேருந்து தாகும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. 20 மணி நேரம் சுத்துகிறது யானை உடம்பை, முண்டைக்கு கப்ளிங் தெரியவில்லை. பிறகு முளைந்து கொண்டே கப்ளிங்குள்ளே சென்று விட்டது. யானை சுதாரித்து குசை போட்டு விட்டது. சட்டார் தூரில் அடித்தவனே எலி கிரேங் பின்னாடி போய் மெதுவாக செய்து கொண்டிருக்கிறது. கஜா கஜா கஜா. அந்த நேரம் யானை முண்டைக்கு கிரகம் பிடிச்சிருச்சு. தலையிலே பெரிய இளநீ யானை தலையில். யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. தம்பி கேட்டிங்களா தம்பி, வீட்டு பாடம் முடிஞ்சு வீட்டுக்கு போ. கருத்துள்ள ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பாடலை பாடுகின்ற பொழுது என் தம்பியெல்லாம் கைதட்டவில்லை, என்னை முறைத்தது போல இருந்தது. ஆனால் யானை கதை என்றால் அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு பிறந்தது. காரணம் சீமக்கருவ மண்டி. என்னாச்சு? சிலிண்டருக்கு போராட்டம் நடத்துறியா இல்லை கருவலுக்கு போராட்டம் நடத்துறியா? இது என்னடா இது இப்படின்ட்டாரு என் தெய்வம். என்னடா, என் தம்பியெல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். நாட்டினுடைய எதிர்காலமே இளைஞரை வச்சுதான். நான் செத்தாலும் இந்த தமிழக மண்ணிலே பல லட்சம் அப்துல் கலாம் ஐயா உருவாகுவார் என்று சொல்லிவிட்டு தான் செத்தார் ஏவுகணை நாயகன். ஆனால் என் தம்பிகள் நடந்துக்கிற முறையும் பழக்க வழக்கங்களும் பார்த்தால் அவங்கள் அவ்வளவுதான். அப்துல் கலாம் ஐயாவுக்கே டேன்ட்டேன். யாராவது படிக்கிற ஒரு இளைஞர் மேடைக்கு வரலாம். ஐயா விழா கமிட்டி வாங்கிக்கிறவா, இங்கிட்ட இருந்து பொத்துக்கிட்டு வந்துருச்சியா. நகரமங்கலம் துபாக்கூர். ஏவே மூஞ்சியில் முடிச்சிருந்து இல்லையே, என்னடா அது பூரா அகராதி எழுத்தாவடா இருக்கு. நகரமங்கலம் துபாக்கூர் குலைகர் மன்றம் சார்பாக ஐ லவ் யூ அண்ணா 101. என்னப்பா 151? நன்றி. என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன், கட் அவுட் அடிங்க, விளம்பர பலகை வைங்க. எப்படி வைக்கணும்னா, எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை உறவுகளும் வருக வருகன்னு அன்போடும் அழைக்கிறோம் என்றால் அவன் பாசத்தமிழன். உடனே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். காவல்துறை வரும்போது கையை காட்டி விட்டுருவேன், கணேஷ் பேல ஓட்டுறாப்லேண்டு.
20 வருஷம் கடுங்காவல் தண்டனை, ஒரு பாலியல் வன்கொடுமை ஒன்று. பேசாமல் இருவேன். அண்ணே, நீ என்னோட மூத்தாள், தம்பிகளுக்கெல்லாம் புத்தி சொல்வது தகப்பன் சாணத்திலிருந்து பார்க்கக்கூடியவன் தான் அண்ணன். ஆனால் என் அண்ணன் நகல் பண்ற என் தம்பிகளை பார், அவங்கள ஏவி விட்டா அவங்க பேசுவாங்க ஒல்லிங் ஓமாங்கோத அவளை பாரு, என் சிங்கத்தை பார், அவன் மடு வைப்பா. என் தம்பிகளுக்கெல்லாம் கருத்துக்களை கவனிங்க தம்பிகளா. டூலர் பைக்கு ஓட்ட வேணாம் என்று எம்கேஆர் அண்ணன் சொல்லலப்பா. ஹெல்மெட்டு போடு, வண்டி சாவியை போடு. அவன் ஆறாவன் சொல்ல விடுறான், அவன் முந்துறான். டூலர் பைக்கில் போகும்போது என் தம்பிகளே, இந்த பைபாஸ் எல்லாம் போகும்போது நின்று நிதானமாக பொறுமையாக மெதுவாக செல்லுங்கள் என் அன்பு தம்பிகள். அவ்வளோதான், உனக்கு நெருங்கி விட்டது. லாஸ்ட் 2 நிமிட் காலை பிடிபட போகுது. வெறிப்பு அவ்வளோ தூரம் போயிட்டியா? கவலைப்படல ஐயா. தம்பி யாராவது சத்தம் போடுங்கப்பா. கூட விட பேசிக்கிட்டு இருக்கேங்க. அண்ணே அண்ணே உன்னை கும்பிட்றேனே, உன் காலில் விழுகிறேனே. அண்ணே 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 ப்ளீஸ்ண்ணே, உன்னை ஆளை விட்டு கூட அத்தைக்குழியில் சூம்ப விட்றேனே. நான் என்னன்னே செய்கிறது? எங்கள் அண்ணே வந்துருச்சு, என் தெய்வம் வந்துருச்சு. அப்படி போய் கிழக்க போய் சுற்றி வா. நீ விழா கமிட்ட கொடுப்பா. மக்கா வெள்ளை பேப்பரில் மனு பயலுகடா. ஏன்னா காசு என்பது பிறர் பசியை போக்க தேவை தவிர பணம் ஆடம்பர வாழ்க்கைக்கு அல்ல. இன்னைக்கு எல்லாருமே சமசமமாக பணம் காசோடு மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் பிறந்த தமிழ்நாட்டில் எதுக்கையா ஏழை அனாதை என்று பிரிவு? எங்கள் அண்ணன் தம்பிகளை ஒரே ஒரு விஷயம் பிரிச்சிருச்சு நம்மளை. சாதி என்ற ஒரு விஷயம் பிரித்து விட்டது. ஆனால் ஒன்று மட்டும் நம்மளை பிரிக்க முடியாது, ஓடுற ரத்தம் தமிழோட ரத்தம். நம்ம எல்லாருமே பெரியப்பங்க சித்தப்பங்க தாய் பிள்ளைய முடிச்சு. உன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 லிட்டர் சீமன் எடுத்துகிட்டு வந்து என்னை எரிச்சிடுறியா? எரிச்சு தாயாக இருந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் சேரை வச்சு எனக்கு இங்கே வர இவன் எப்பா உனக்கு என்னப்பா இருங்க ப்ரோ சொல்லக்கூடாது. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் போயிட்டேன்னா மொத்த கூட்டம் போயிடும், நக்கிட்டு தெரிய வேண்டியதான் நீ. சத்தம் போடுப்பா வர. நன்கொடை கொடுக்குற உறவுகள் அங்கே மொய் நோட்டை போட்டு மை புரோ எழுதிக்கிட்டு இருக்காரு, அங்கே விடுங்க. ஒரு சாங்கு பாடுவான், அவ்வளோதான். இந்த முன்னாடி இருக்க ஆள் அமைதியாக இருக்கிறேன். பங்காளி என்ன பங்காளி சிரிச்சுக்கிட்டே இருக்க? அவரை சொல்லு பங்காளி, அந்த ஓல்டு மேனை. ஏப்பா நீ இருப்பா அந்த வாத்தியா ஏஐ விட்டுனா ப்ரோ இட்ஸ் வெரி டேஞ்சர், உங்களை பேக் ஷாட் கொண்டுருவாங்க. பூரா காய்ச்சப்பாட்டில் தர்றேன். இன்னைக்கு நாடக கலையை இவ்வளோ தூரத்துக்கு உயர்வு கொண்டு போனது யாருன்னா என்னுடைய இளைய சமுதாய இளைஞர் அணிதான், என் தம்பிகள் எங்கள் அண்ணன் தான். இந்த வயசானவளுக்கு நம்ம பேச பேச அப்படியே எரிச்சலாகவே இருக்கேன். அவங்க என்னமோ பெரிய கதையை கேட்டு நாளைக்கு 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி பள்ளியை வர சொல்லு, நாரதரை வர சொல்லு. கரெக்டான நேரத்துக்கு அத்தனை பேர் வருவாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நான் உழைச்சி பாடுவது சிரிக்க வைக்கிறது என்ன பிறகு? என்ன பிறகு? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பிறகு. படித்த பட்டதாரி ஒரு சாங் பாடுவோம். சாங் பாடுறேன். இந்த பாட்டில் பங்காளி பச்சை சட்டை உனக்கு லேசாக நீர் கசி வரணும். இந்த பாட்டில் வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பி எல்லாம் குடி பழக்கம். நாடகத்துக்கு வரும் பொழுது லேசா நினைச்சிருப்பேன், ஆனா நினைக்கும் போது எல்லாருமே குடும்பத்தை நினைக்கல. குடிக்கும் போது மகிழ்ச்சியாத்தான் இருக்கு, குடிச்சு குடிச்சுட்டு படுத்துட்டா கடைசியில வேதனையில கண்ணீர் வடிக்கணும். நாம் பட்ட கஷ்டம் துன்பத்தை எங்க அண்ணன் தம்பி படக்கூடாது. உலகத்துல நம்பர் 1 குடிகாரன்னு 3 தடவை விருது வாங்கியிருக்கான் கலிஜரி எம்கேஆர். இது உயர்வா பெருமையா சொல்லல, நானும் பெருங்கொண்ட குடிகாரன் தான். குடிய நிப்பாட்டினாலதான் நாட்டுல பேரு வாங்கி என்னால முடிஞ்ச அளவுக்கு 10 பேத்துக்கு கஞ்சி ஊத்துற மனுஷனா வாழ்றேன். அதனால எங்க அண்ணன் தம்பியெல்லாம் உங்க எல்லாருடைய காலை 100 தடவை கும்பிட்டு விழுகிறேன். வாரம் வாரம் லைட்டா கொஞ்சம் சாப்பிடு, இல்ல கறி உரி எடுத்தா சாப்பிடு.
தினமும் குடிக்கிறியே, அதுல எத்தனை லிட்டர் ரத்தம் ஊற போதும்? அம்மா, உங்களுக்கு சந்தோஷமா தெரியும். நீ வண்டி எடுத்துக்கிட்டு டவுனுக்கு கிளம்பும் போது பொண்டாட்டிக்கு வயிற்றுல நெருப்ப கட்டும். இனிமேலு பெண்களுக்கு ஒன்று சொல்றேன், நித்தம் புருஷனை நினைச்சு குடிக்கிறான்னு அழுகிறத விட நீனு வீட்டுல சாராயம் காய்ச்சுதா. நான் கருத்தா பாடுறேன், அதுல 10 பேர் இந்த கண்டாளி மையம் எதுக்கு பாரியாட்டு. இங்கே இவ்வளோ நடக்குது. என் சித்த போய் உட்காந்துட்டாரப்பா, பத்திர பதிவுச்சான் சாமி சாட்டிக்கிட்டு. தென்பாண்டி ராமன் நாடு என்ன அப்துல் கலாம் ஐயா வந்துட்டாரு. ஏன் இந்த பாட்டை பாடிச்சேன்னு தெரியுமா? ஏவுகணை நாயகன். எல்லாரும் சிந்திக்க வேணும். எந்த கெட்ட வழக்குமே இல்லை, எந்த தீய வழக்குமே இல்லை. நாட்டை பற்றி ஒரே சிந்தனையாக வாழ்ந்தார். திருமணம் செய்யக்கூட எனக்கு நேரமில்லை என்று சொன்ன ஒரு உத்தமர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. பார்த்தீங்களா? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நினைத்திருந்தால் அமெரிக்காவிலிருந்து தனி பிளேட்டிலே மதுபானங்களை வர சொல்லி சாப்பிட்டு இருக்கலாம். அப்படி சாப்பிட்டு இருந்தார் அந்த மதிப்பு இருக்குமா? கவனிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ற? என்னோட ஸ்டூடெண்டே உள்ள ஒருத்தர் இருக்கேன், மை ஸ்டூடெண்ட். பப்புளு கிடையாது, இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்கார், ஆனந்தராஜ். அவர் 12 வயசுலேருந்தே தண்ணி அடித்தம் என்று பேத்திக் கொள்கிறார். இப்போ நான் போட்ட ஓடல திருந்தி வாழுது முண்டை. பப்புளு கிடையாது, பப்புளு ஒல்லி வந்து சூம்பல் மட்டும். சூம்பல் என்றால் ஐஸ்கிரீம். அவன் சின்னதும் மது பழக்கம், முன்னே குடி பழக்கம், வேணாமுங்க குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே, நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. போற உள்ள தம்பி, உங்களது வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள, 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா ராஸ்கல், சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா. பட டாஸ்மார்க்கட குடியத்தான் நீ மறந்தாயா, பட டாஸ்மார்க்கட குடியத்தான் நீ மறந்தாய நண்பா. வேணாம் அது பழக்கம், வேணாமுங்க குடி பழக்கம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பியெல்லாம் இந்த பிறவியில குடி பழக்கம். குடியாரனா பார்த்து திருந்தா விட்டால் குடிய மறக்க முடியாது. மனக்கட்டுப்பாடு உன்னுக்கே இந்த மதுவை நிறுத்த முடியும். அண்ணன் தம்பிகளா சுதாரிச்சு குளச்ச முன்னா 4 பேரை போல நம்மளும் நல்லா இருக்கலாம். இந்த குடிதான் வாழ்க்கை என்று நினைத்தால் நமக்கு கடைசி வரை இந்த வாழ்க்கை நீடிக்காது. அண்ணன் தம்பிகளா இந்த பாட்டு கை தட்டினது ஒரு 3 பேர். என்னத்தை சொல்ல, நான் உரிமையோட சொல்கிறேன். நான் மேடைக்கு பேர் வாங்க பாட்டு பாடலை. எங்கள் அண்ணன் தம்பி நல்லா இருந்தால் நான் எங்கேனையும் போய் சொல்லுவேன். எனக்கு இத்தனை அண்ணன் தம்பி இருக்காகடா, நான் ஒரு ஆள் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த கோமாளி எம்கேஆர் இந்த மேடையோடு உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். வந்தேன் நடித்தேன் போனான்னு நினைக்கலாம். ஆனால் நான் ஜாகிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். தயவுசெய்து சொல்கிறேன் அண்ணன் தம்பியெல்லாம். நல்லா இருக்கு. போலீஸ் வந்துட்டாரா? இந்த பாட்டுக்கு அவங்க வாழ்த்து தானே சொல்லுவாங்க. ஐயா வாங்கய்யா. எல்லையை காக்கக்கூடிய கருப்புசாமி போல் தன் குடும்பத்தை நினைக்காமல் பிறர் குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற உலக நாட்டிலே 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. அன்பு அதிகாரி ஐயா,
காவல்துறை மீது சில பேருக்கு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க. ஆனால் நான் அவர்கள் செய்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். அன்பாலயத்து பக்கத்தில் 4 வீடு கட்டும்போது பாதியிலே அந்த வீடு கட்டுவதற்கு பொருட்செலவு என்னிடம் இல்லை. அது கை கொடுத்ததே காவல்துறையை சேர்ந்த அதிகாரி ஐயா தான். நிறையா சிமெண்ட்டு மணல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நான் மறக்க மாட்டேன்யா. ஆனால் நானும் பல தடவை உங்கள்கிட்ட அவதாரம் கட்டி எனக்கு அறிவு இல்லைங்கய்யா. ஆமாம், நானும் கட்டியிருக்கேன். இதில் என்ன வண்டி பெல்ட்டை போட்டு ஓட்டணுன்னு சொன்னேன். என் டிரைவரை அவன் பெல்ட்டை போட்டிருக்கியாப்பா. இதில் என்ன தப்புப்பா? நீ திருந்திய மாட்டியாப்பா? எதுக்கு எடுத்தாலும் அவர்னு ஓட்டு நீ நிமிஷம் வாங்குறியா? காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கயா. ஐயா வாங்கயா, ஐயா வாங்கயா. ஒரு ஆள் லேசாக கணேஷ் போல ஓட்டுற மாதிரி இருக்காயா? ஆமாம், ஆள் பச்சை சட்டையா கொஞ்சம். அது ஒட்டையக்கராமா, கொட்டகை அமைப்பாளர். கொட்டகை அமைப்பாளர் எங்கள் அண்ணே வாங்க. ஆறு முத்துச்சாமி கருங்குடி. கை தட்டலாம். இல்லை இந்த அவரை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஐயா சொல்லி கொடுத்துருவேன். சாராயம் காய்ச்சலாப்ல. கொட்டை யாரு?